ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பொல்லாப்பான காரியங்களை செய்யும்போது கர்த்தர் அவர்களை சத்துருக்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். அவர்கள் மனம் திரும்பி முறையிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் அவர்களை அந்த இக்கட்டிலிருந்து விடுவிக்க இரட்சகர்களை அனுப்புவார். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் அவர்களை மீதியானியருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். மீதியானியர்கள் இவர்களுடைய வயல்வெளிகளையும் கோதுமை வயல் நிலங்களையும் அவர்களுடைய எல்லா விளைநிலங்களையும் எரித்து கெடுத்து போட்டு அவர்களுடைய தானியங்களையும் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் ஓட்டிக்கொண்டு செல்வார்கள். இவர்களுக்கு அதிகமான சேதத்தை மீதியானியர்கள் உண்டு பண்ணுவார்கள். அபியேஸ்ரியனாகிய யோவாசின் குமாரனாகிய கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கத்தக்கதாக ஆலைக்கு சமீபமாக அதை போரடித்து கொண்டிருந்த போது கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லும்போது அவன், என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரவில்லையா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்று சொன்னான். அவனுடைய பெற்றோர் அவனுக்கு எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் விடுவித்து கொண்டு வந்ததையெல்லாம் சொன்னாலும் அந்த ஜனங்களும் அவனுடைய தகப்பன் வீட்டாரும் கூட அவனுடைய வீட்டில் உள்ள தோப்பில் பாகாலுக்கு பலிபீடம் கட்டி வணங்கி வந்தார்கள். இவன் மாத்திரம் இவனுக்குள்ளே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை குறித்த அறிவும் அவரை தேட வேண்டும் என்கிற உணர்வும் இருந்ததுனால ஆண்டவர் நம்மை காப்பாற்றவில்லையே என்கிற உணர்வு அவனுக்குள்ளே இருந்ததுனால கர்த்தர் அந்த உணர்வை பார்த்துதான் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று. அவன் பயப்படுகிறவன் தான், பயந்தாங்கொள்ளிதான். ஆனால் அவனுக்குள்ளே ஆண்டவரை அறிகிற அறிவு இருந்ததுனால கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்றார். உனக்கு பலம் இல்லை என்றாலும் உன்னை பலப்படுத்துகிற தேவன், விடுவிக்கிற தேவன் மேலே நீ நம்பிக்கையா இருக்கிறாயே, அந்த நம்பிக்கையோடு அந்த பலத்தோடு நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று தேவன் சொல்லி அவனுடன் இருந்து யுத்தத்திலே ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். நாமும் கூட நம்முடைய பலத்தை அல்ல, கர்த்தரையே நாம் நம்பி சார்ந்து இருக்கும்போது நிச்சயமாகவே நம்முடைய பலவீனத்திலே நமக்கு உதவி செய்து ஜெயத்தை கொடுக்கிறார். ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, கிதியோன் பலவீனனாய் பயமுள்ளவனாய் இருந்தாலும் தேவன் தங்களை விடுவித்ததை அறிந்து நம்பி தேவனுடைய உதவி தங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு அவன் இருந்ததை கண்டு கர்த்தர் அவனுடன் இருந்து ஜெயத்தை கொடுத்து மீதியானியரின் கரத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுவித்தது போல இந்த நாட்களிலும் பலவீனமான எங்களை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிற காரியங்களை செய்து பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கும்படியாய் எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.